ஒருவர் வசியத்துல இருக்காரு அப்படின்னா அவர் மேல என்ன மாதிரியான நாற்றமோ அல்லது வாசனையோ நமக்கு காமிச்சு கொடுக்கும் இவங்க வசியத்துல தான் இருக்காங்க அப்படின்னு. ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு, ஆணுக்கு பெண்ணு, யாருக்குன்னா வசியம் பண்ணலாம். பட் எதுக்காக பண்ணுறோம், எந்த விஷயத்துக்காக பண்ணுறோம், அது முக்கியம். சும்மா போகிற பக்கம் தள்ளிட்டுலாம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மூலிகை இருக்குல்ல, இப்போ நார்மலாக ஒரு வேறு மூந்து பார்க்குறது, ஒரு மூலிகை வேறு வந்து பார்க்க பாருங்க, அப்படியே நல்லாயிருக்கும். எப்படி வாங்குது? அப்போ மைண்டுக்கும் இந்த வாசனைக்கும் உங்களுக்கு செட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அப்படின்னா மை மூலியமாக பண்ணாலும் சரி, தகடு மூலியமாக பண்ணாலும் சரி, எந்திரம் மூலியமாக பண்ணாலும் சரி, எது மூலியமாக பண்ணாலும் சரி. ஸோ வசியம்ன்றது இதுதான். அதில் பார்த்தீங்கன்னா மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய நல்ல பதிவுகள், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில வசியத்தை பத்தி, வசியமை பத்திலாம் இப்ப நம்ம லாஸ்ட் வீக் கூட நிறைய வீடியோ போட்டோம். ஒருவர் வசியத்துல இருக்காரு அப்படின்னா அவர் மேல என்ன மாதிரியான நாற்றமோ அல்லது வாசனையோ நமக்கு காமிச்சு கொடுக்கும் இவங்க வசியத்துல தான் இருக்காங்க அப்படின்றத. நல்லா கேட்டிங்கம்மா. லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒருத்தருக்கு செய்வனை செஞ்சுட்டா அவங்க உடம்புல எந்த துர்நாற்றம் வரும் அப்படின்னு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் வசியத்துக்கும் இருக்குது. பட் அது நாற்றம்னு சொல்ல முடியாது. அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நீச்ச ஸ்மெல்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா எதுக்காக அப்படின்னா, முதல்ல ஒருத்தரை வசியம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண்ணு, பெண்ணுக்கு ஆணு, ஆணுக்கு பெண்ணு, யாருக்குன்னா வசியம் பண்ணலாம். பட் எதுக்காக பண்ணுறோம், எந்த விஷயத்துக்காக பண்ணுறோம், அது முக்கியம். சும்மா போகிற பக்கம் தள்ளிட்டுலாம் போனால் போகாது. ஆல்ரெடி பழகிற ஆளாக இருக்கணும், உடலூர் வச்சிருக்க ஆளாக இருக்கணும், இல்லை இனிமேல் பழக போகிற ஆளாக இருக்கணும், பேசி பழகிற ஆளாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸாவது நம்ம பேசி அதை அப்படி லவ்வாக கூட மாற்றலாம். அது வேறு. யாருன்னே தெரியாது டக்குனு தள்ளி விட்டால் வசியம் வேணும்னா வசியம் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளுக்கும் கம்யூனிகேஷன் கிடையாது. கம்யூனிகேஷனை லூப் கொண்டு போகிறது தான் இந்த வசியம்ன்ற ஒரு விஷயமே. அது மை மூலியமாக பண்ணாலும் சரி, தகடு மூலியமாக பண்ணாலும் சரி, எந்திரம் மூலியமாக பண்ணாலும் சரி, எது மூலியமாக பண்ணாலும் சரி. ஸோ வசியம்ன்றது இதுதான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக துணி, முடி, ஃபோட்டோ இதை வச்சு நீங்கள் வசியம் பண்ணும்போது அந்த உடம்புல அந்த ஸ்மெல்லு வராது. ஓகேங்களா? இதே ஒரு காலடி மண், அவரோட உடல் பயன்படுத்துகிற துணியோ இல்லை இதை வச்சு பண்ணும்போது வராது. ஆனால் அதே நம்ம மூலிகை மை இருக்குது பார்த்தீங்களா, வசிய மை, ஆண் பெண் வசிய மை, அந்த வசியத்தை நம்ம வச்சுக்கிட்டு அவரை பார்த்து வச்சு வசியமாக்கினா அதிலுமே அவர் உடம்புல ஸ்மெல் வராது. ஆனால் அதே மையை அவர் தலையில் அப்ளை பண்ணால் மட்டும் அவர் மேலே ஒரு ஸ்மெல்லு வரும். ஓகே. தலையில் வச்சா அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வரும். அது என்ன ஸ்மெல்னா, அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அது 18 வகையான மூலிகை பயன்படுத்துறதால எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வரும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ புணுக்குன்னா அது தனி ஸ்மெல்லு வரும். இப்போ கஜகனா அது தனி மெய் வரும். இப்போ நார்மலாக ஒரு மெய்னா அது ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் இது 18 வகையான மூலிகை போட்டு அடிச்சு அது உருவேற்றி பாடம் பண்ணி கட்டி இறக்கி வச்சிட்டோன்னா அதில் வர ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஒரு நீச்ச ஸ்மெல்லே ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரும். அதுதான் வசியப்படுறது. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் உங்களால் பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணிட்டாங்கனாலே, இப்போ எக்ஸாம்பிள் ஒய்ஃப் இருக்காங்க, இப்போ ஹஸ்பண்ட் அவரோட எண்ணங்கள், அவரோட செயல்பாடு எல்லாம் வேறு மாதிரி போகுதுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் ஹஸ்பண்ட் யாரோ வசியம் பண்ணியிருக்காங்க, அவர் வேறு ரூட்டில் போயிட்டுருக்காரு, இது இவராக போகிறாரா இல்லை அவங்க வசியம் பண்ணியிருக்கிறாங்களான்னு நம்ம கணிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இது நார்மலாக. அந்த மாதிரியே தெரியல, எனக்கு ஸ்மெல்லாகவே தெரியுதுன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்போசிட் நபர் அந்த நபருக்கு தகுடு மூலிமா, எந்திரம் மூலிமா, ஃபோட்டோ மூலிமா, துணி மூலிமா பண்ணும்போது உடம்புல அந்த ஸ்மெல்லுன்றது வராது. 100% வராது. நான் பண்ணால் கூட வராது. இதே மை மூலிமா நம்ம வசியம் பண்ணிடணும்னா கம்பல்சரி அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு வருதோ இல்லையோ ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கிறவங்களுக்கு வரும். இப்போ நம்மளால உணர முடியாது, ஆப்போனன்ட் ஆளுங்களால உணர முடியும். அதே மாதிரி இப்போ நான் தடவுறேன், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் தடவுறேன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அந்த உணர்வாங்க. யார் தலையில் தடவி இருக்கோமோ அவங்க அதை உணர மாட்டாங்க. அவங்க அந்த மெய் மறுக்க வைக்கிறது அந்த மை. இப்போ இந்த சுவாசம் இருக்கு, சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த சுவாசத்தை இந்த புத்தி இருக்கு பாருங்க, இந்த மெயிண்டுக்கும் அந்த சுவாசத்துக்கும் அந்த மூச்சுக்கும் அந்த வசியத்துக்கும் தான் தன்மை. இப்போ நீங்கள் மூலிகை இருக்குல்ல, இப்போ நார்மலாக ஒரு வேறு மூந்து பார்க்குறது, ஒரு மூலிகை வேறு மூந்து பார்க்க பாருங்க, அப்படியே நல்லாயிருக்கும். எப்படி வாங்குது? அப்போ மெயிண்டுக்கும் அந்த வாசனைக்கும் உங்களுக்கு
செட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. அப்படி தான் வசியம். இது அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்மெல் அவங்க உணர மாட்டாங்க, மற்றவங்க உணர்வாங்க. சொல்லுவாங்க உங்க மேலே எதுவும் ஸ்மெல் வருதுன்னு. இது தெரியல, நல்லா தானே குளிச்சுட்டு வந்தேன், சுத்தமாக தானே இருக்கேன், ஆனால் வருதுன்னுவாங்க. அப்போ தான் அது நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வசியத்தில் இருப்பாங்க. வசியத்தில் இருந்தாலும் ஸ்மெல் வரும், அது மை மூலிமா. செய்வனை வச்சுருந்தாங்கன்னா நார்மலாக வரும். ஆனால் வரும் வாசனை வர்றது இதுக்கான மட்டும்தான் வருமே தவிர தகுடு மூலிமா, ஃபோட்டோ மூலிமா, துணி மூலிமா, தூரமாக இருக்கணும். நான் இங்கே வசியம் பண்ணுறேன், இப்போ நான் பண்ணுறேன், லண்டனில் இருக்கிறவங்களுக்கு, ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு, யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு, கனடாவில் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஸ்ரீலங்கா, எங்கெங்கேயோ இருக்காங்க, எல்லாருக்குமே நான் பண்ணுறேன். இப்போ அவங்களுக்குலாம் ஸ்மெல் வருமானா வராது. ஏன்னா நான் பண்ணுறது ஆயத்து மூலிமா, தகுடு மூலிமா பண்ணுறேன், குரான் மூலிமா பண்ணுறேன், ஆயத்து மூலிமா பண்ணுறேன், வசிய மூலிமா பண்ணுறேன், துணியை வச்சு பண்ணுறேன். இது மூலிமா வராது. இதே நான் கொடுக்குற மையை வந்து தடவும் போது கம்பல்சரி அந்த நபருக்கு அதை உணர முடியாது, மற்றொரு நபர் உணரலாம். இதுதான் சொல்ல வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உறவை மட்டும் நீங்கள் வசியம் பண்ணுங்கள். இன்னொருத்தர் உறவை வசியம் பண்ண பார்க்காதீங்க, அது நிலைக்காது. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு. ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க. வசியத்தினால் வரக்கூடிய அந்த வாசனை, அந்த ஸ்மெல் என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கமாக இருந்தது குருஜி. நன்றி. நன்றிம்மா.